பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 49. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு கேப் கழிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சபையின் அழைப்பு பகுதி 2. அதில் நம்ம 2 முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்தம், அது மட்டும் இல்லாதபடிக்கு விசுவாச கிரியை. ஓகே, சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கு. ஏன்னா அநேக பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் ஆகிறது தான் நம்ம வந்து செய்ய வேண்டிய கிரியைகள் சொல்லி சொல்றாங்க. ஏன்னா தேவன் வந்து பரிசுத்தரா இருக்காரு, அதனால நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும். ஸோ நம்ம நம்ம நம்மளுடைய நடத்தையில இருக்கணும், நம்ம வந்து செய்கையில இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது, நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை பின்பற்றணும். அது அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு படம் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. ஓகே, உலகத்தின் காரியங்கள்ல வந்து நம்ம காரியமாக்கிய இந்த போஸ்டரு எல்லாம் வந்து சீரியல் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம நம்ம பார்க்கக்கூடாது சொல்லி சொல்லுவாங்க. அது பரிசுத்தம் சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு தப்பான காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து தவிர்க்கணும். நம்ம சரீரத்தை வந்து நம்ம இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம வந்து செயல்படுத்தக்கூடாது சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலான காரியங்களை நம்ம செய்யாம இருக்கிறது அது நல்லதுதான். ஓகே, ஆனா நம்ம இங்க பார்க்க போற விஷயம் என்னதுன்னா, எதுக்கு தேவன் வந்து மகிமையையும் கனத்தையும் கொடுக்கிறார், சாகாமையையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார் சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து பாவம் செய்யாம இருக்கிறதுக்காக, ஓகே, நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்காக தேவன் வந்து நித்திய ஜீவனையும் சாகாமையும் கொடுக்குறாரா, இல்லைன்னா கனமும் மகிமையும் கொடுக்குறாரா, இல்லைன்னா அந்த கிறிஸ்துவனை சேர்ந்து நம்ம வந்து ஆளுகை செய்யறதுக்கான அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரா, அவரோட கூட உட்கார்ந்துருக்கு சிங்காசனம் உட்கார்றதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறாரா, இல்லை எந்த கிரியைகளுக்கு தேவன் நம்மளுக்கு அந்த இந்த மகிமை கனம் இந்த சாகமை அழியாமை இதெல்லாம் கொடுக்குறாரு சொல்றதை நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ பொதுவா உலக மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உலக கிறிஸ்துவர்கள் முக்கியமா பெந்திகோஸ்ட் மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தம் சொல்றது வந்து மிகவும் பிரபலமா பேசக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அதுக்கு முக்கியமா நம்ம பார்க்குற வசனம் என்னதுன்னா 1 பேதுரு, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஓகே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்க நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் சொல்லி சொல்றாங்க. அடுத்த வசனம் படிங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஓகே, இப்ப எப்படி தேவன் வந்து பரிசுத்தரா இருக்காரோ அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தரா இருங்கள் சொல்லி சொல்றாங்க. இல்லைன்னா பி ஹோலி பிகாஸ் ஐ எம் ஹோலி. நம்ம வந்து பரிசுத்தமா இருக்கணும் ஏன்னா அவர் வந்து பரிசுத்தரா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ இங்க வந்து பார்க்கும்போது நம்ம பரிசுத்தமா நடந்துக்கணும் சொல்றதுதான் இங்க முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இதுக்கு வந்து என்ன கிரேக்க வார்த்தை சொல்லி பார்க்கலாமா? இங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தைக்கு 1 பீட்டர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பைபிள் ஹப்ல நான் காமிக்கிறேன். ஹீகியோஸ் சொல்றது வார்த்தை சொல்லி பார்க்குறோம். சேக்ரெட், ஹோலி, செட் அப்பார்ட் பை காட், ஹோலி சேக்ரெட். ஸோ இதுக்கான வந்து அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீகியோஸ் சொல்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாடுனால. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னதுன்னா பிரித்தி எடுக்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு செய்வாங்க, அதை வந்து கடவுளுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் சாப்பாடை வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடை வந்து என்ன பண்ணுவாங்க, பிரித்து ஒரு இலையில வாழை இலையில வைப்பாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்க சாமி பக்கத்தில். ஓகே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேவனுக்கென்று கடவுளுக்கென்று பிரித்து எடுக்கிற வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா செட் அப்பார்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீகியோஸ் சொல்ற வார்த்தை. அப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோமா. ஓகே, அவரும் என்ன பண்ணப்பட்டார், எப்படி உள்ளவர் சொல்லி பார்த்தீங்கன்னா
அவரும் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்காரு. அவர் தனியான ஒரு ஆளா இருக்காரு. அவர் பரிசுத்தமா இருக்காரு. அவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அவர் வந்து அவர் ஒருவரே பரிசுத்தர் சொல்லி போட்டிருக்கு. வேணா அது கூட படிக்கலாம். எங்க இருக்குன்னா வெளிப்படுத்தல் அந்த வசனம் எடுக்கிறேன். God alone is holy. வெளிப்படுத்தல் 15:4. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். ஓகே. தேவரீர் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். ஓகே. எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக வந்து தொழுது கொள்வார்கள். அப்போ தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் சொல்லும்போது தேவன் மட்டும் தான் பரிசுத்தரா இருக்கார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அவர் தான் வந்து பரிசுத்தர். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவர் வந்து நம்மளுக்காக பரிசுத்தம் ஆகிறாராம். ஓகே. நம்மளும் பிரித்தெடுக்கிறாராம். ஸோ அது எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அப்பனா வந்து பாவம் உள்ளவரா சொல்லி பாத்தீங்கன்னா பாவமற்றவர். இது அவர் இயேசு கிறிஸ்து எப்ப பேசுறா சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து அவருடைய கடைசி அந்த கெத்செமனே தோட்டத்துல வந்து தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவர் வந்து சீஷர்கிட்ட வந்து சாப்பிட்றாரு. சீஷர்கள்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னா பஸ்கா சாப்பிட ஆசையாடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பஸ்காவை வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு இயேசு கிறிஸ்து வந்து கெத்செமனே தோட்டத்துக்கு போற வழியில வந்து பேசிட்டு போற விஷயங்கள் தான் சொல்லி பார்க்குறோம். ஓகே. அப்படி பார்க்கும்போது இங்க வந்து என்னை நானே பரிசுத்தமாக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ இங்க சொல்லப்பட்ட வார்த்தையும் பார்த்தீங்கன்னா சான்டிஃபைடு. ஓகே. இந்த ஹோலி சொல்ற வார்த்தை இருக்கு. இதுவும் நம்ம பார்க்கலாம். யோவான் 17:19. இங்க சொல்ற வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேகியோஸ். அதேதான். டு மேக் ஹோலி, கான்செக்ரேட், சான்டிஃபை, செட் அப்பார்ட் சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்க நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஹேகியோஸ் சொல்ற வார்த்தையோட ரிலேட்டட் வேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இங்க 37 ஹேகியோஸ் இருக்கு. இது 40 ஹேகியோஸ் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. இதுக்கு லைட் வேரியேஷன் தான். ஓகே. பெரிய வேரியேஷன் கிடையாது. ஓகே. அதோட என்னதுன்னா எக்ஸாம்பிள் ப்ளூரல், சிங்குலரு, அப்புறம் அதோடைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் மீனிங்ஸ், நியர்பை மீனிங்ஸ் சொல்லி பார்க்குறோம். அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டது சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து செட் அப்பார்ட், பிரித்தெடுக்கப்படுறது சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எதுலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டார், எதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டார் சொல்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. ஓகே. இதுக்கான அர்த்தத்தை தான் நம்ம என்ன பார்க்குறோம், எங்கே பார்க்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஹீப்ரூஸ் 2 10:11. ஏனென்றால் நமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவர் கேட்டதா இருந்தது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் விற்கப்படாமல். ஓகே. நான் வந்து அவர்களை குறிச்சு நான் அடுத்த வருஷம் படிச்சிருங்க. உங்களுடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். ஓகே. போதும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்க என்ன சொல்ல வர்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வருவது தேவனுக்கு வந்து பிரியமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. தேவனுடைய திட்டம் என்னதுன்னா சபை, நம்ம ஏற்கனவே போன பாடத்துல என்ன பார்த்தோம்னா சபைக்கு அழைப்புக்குள்ள வர அனைத்து மக்களும் ஓகே இந்த அஸ்திபார போதனைகளை தெரிஞ்சுக்கிட்டு ஞானசனம் பெற்று பரிசுத்தனால முத்திரை போடப்பட்ட மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சபையின் அழைப்புல இருக்காங்க. அவங்க எல்லாம் யார் பார்த்தீங்கன்னா தேவனுடைய புத்திரர் பார்க்குறோம். ஓகே. சன்ஸ் ஆஃப் காட், அடாப்டட் சன்ஸ். ஓகே. புத்திரை சுவீகாரம் பெற்ற மக்கள் சொல்லி பார்க்குறோம்.
ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா தேவனுக்கு வந்து இந்த பிள்ளைகள் மகிமையில கொண்டு வரணும். மகிமைனா அவர் கூட இருக்கிறதுக்கு, மகிமையில் கொண்டு வரதுக்கு விருப்பமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ரட்சிப்பின் அதிபதி யாரு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ வந்து உபத்திரத்தினால் அவரை வந்து பூர்ணப்படுத்துறது அவருக்கு சித்தமா இருந்தது சொல்லி பார்க்கிறோம் தேவனுக்கு. ஏன்னா இந்த இந்த சகோதரர்களுக்கு ஃபர்ஸ்ட் சகோதரர் யாரு, மூத்த சகோதரர் யார் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் மூத்த சகோதரர். எப்படி வந்து சபைக்கு வந்து தலையா இயேசு கிறிஸ்து இருக்காரோ, ஓகே, நம்ம சரீரமா இருக்குமோ, அதே போல சகோதரர் சொல்ற அந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூத்த சகோதரர் யார் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருக்காரா. அதனால இந்த பின்னாடி வர சகோதரர் எல்லாருமே அவரை பார்த்து இல்லைன்னா அவருடைய பாடுகள் நிமித்தம் நம்ம என்ன பண்றோமா பூர்ணரார மக்களா இருக்கோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அதனால தான் 11ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா பூர்ணப்படுத்துகிறவரும் அது மட்டும் பூரண ஆக்கப்படுறவங்களும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்களாம், யாரால உண்டாக்கப்பட்டிருக்குங்க, தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். பூர்ணப்படுத்துறவர் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. பூர்ணம் ஆக்கப்படுறவங்க யாரு சொல்லி பாத்தீங்கன்னா மக்கள், நம்ம சபை மக்கள், அதுதான் சகோதரர்கள் சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஜீசஸ் இஸ் நாட் ashamed டு கால் தென் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பாத்தீங்கன்னா நம்மள வந்து சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லி கூப்பிடுறதுக்கு வந்து அவர் வெக்கப்படலையா. ஏன்னா எல்லாருமே யாரோட ஃபேமிலி, எல்லாருமே ஒரே ஃபேமிலி. யார் தகப்பனா இருக்காரு, பிதாவாகிய தேவன், யாவே தேவன் தகப்பனா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம், சாட்சியா வந்து நான் உமது நாமத்தை வந்து என்னோட சகோதர சகோதரிகிட்ட நான் அறிவிப்பேன், நான் வந்து அசம்பிளி எல்லா மத்தியில நான் சொல்லுவேன் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அவ பாத்தீங்கன்னா இங்க இந்த வார்த்தை வருது பாருங்க, பூர்ணர் ஆக்கப்பட்டவரும், ஓகே, மேக் பீப்புள் ஹோலி அண்ட் மேட் ஹோலி. ஓகே, பூர்ணம் ஆக்குகிறவரும் பூர்ணம் ஆக்கப்பட்ட மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் சேம் ஃபேமிலி. ரெண்டு பேருமே வந்து யாருனால உண்டாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒருத்தரால, அவர் யாருன்னா தேவன் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த முழு குடும்பமும் என்னதுன்னா தேவனு கிறிஸ்துவோட கூட இருக்கிற அந்த மிச்ச சகோதரர்கள் சபை. ஓகே, அவங்கள வந்து ஒரு குடும்பமா சொல்லி காமிக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாராம், முன்னாடி வந்து ஒரு ஸ்டார்டிங் பைனியர். பைனியர்னா என்னதுன்னா பிகினர் சொல்லி பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா துவக்கினவர் சொல்லி பார்க்கிறோம். பைனியர் மீனிங் பாத்தீங்கன்னா a person who is one of the first to develop an area of the human knowledge culture சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் டு கோ அண்ட் live in a particular area. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டு டெவலப். இது தமிழ்ல படிங்க, இங்க இருக்கு பாருங்க, இந்த வார்த்தை வசனத்தை படிங்க, இந்த வார்த்தையை படிங்க. அறிவு துறை, பண்பாட்டு கூறு முதலிய ஒன்றின் வளர்ச்சிக்கு வித்திடுபவர்களில் ஒருவர். வித்திடுகிறவர்கள், வித்திடுவர்னா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணவங்க, வித்திட்டவங்க. ஓகே, முன்னோடி, பிகினர் சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சகோதரர் மத்தியிலே முதல் பேரானவர் சொல்லி பார்க்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் பார்ன் அமங் பிரதரன்ஸ் சொல்லி போட்டிருக்கு. அவ பாத்தீங்கன்னா அவரை வந்து தேவன் என்ன பண்றாரு, அவர் தான் வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தேவன் உண்டாக்கின ஆள் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமுமாய் இருக்க அவர் என்ன பண்ணார், மாம்சமும் ரத்தமுமாயி நம்மள மரணத்தின் அடிமைத்தனத்துல இருந்த பிசாசனவனை, மரணத்தின் பிடியில இருந்த நம்மளை என்ன பண்ணார், விடுவிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் யாரோட அடிமைத்தனத்துல இருந்தோம்னா பிசாசோட அடிமைத்தனத்துல இருந்தோமா, அவங்க எல்லாரும் விடுதலை ஆக்கினார் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா படிங்க அப்படி 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஓகே, அப்படியானார். அது அப்படி ஆயிட்ட பிறகு அடுத்த வசனம் படிங்க. அதனால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஓகே, அடுத்தது. அன்றையும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மை உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. பாருங்க, எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டியது இருந்தது. ஏன்னா அவர் வந்து பிரதான ஆசிரியரா நமக்கு இருக்காராம். மெல்கிஷேதேக்கின் முறைமையின்படி அவர் என்ன பண்ணாராம், அவர் வந்து பிரதான ஆசிரியரா இருக்காராம். அவர் எல்லா வகையிலையும் நம்மளுக்கு ஒப்பாய் பாடுபட வேண்டியிருந்தது. ஸோ தட் நம்ம அந்த பாடுகள் வழியா போகும்போது நம்மளுக்கு கிருபியும் இரக்கமும் செய்யறவரா
ஓகே இவ்வளவு கஷ்டமான ஒரு வழி இது, ரொம்ப கஷ்டம் இவனுக்கு சொல்லி நம்ம மேல வந்து பரிதாபப்பட்டு நம்ம வந்து மன்னிக்கிறதுக்கு கிருபை கொடுக்கறதுக்கு இயேசு கிறிஸ்துவ வந்து தேவன் என்ன பண்ணாரு, இந்த பாதையின் வழியாக அவரை வந்து கொண்டு போனார் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் வந்து என்னை நானே பரிசுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லும்போது பரிசுத்தமாக்கப்பட்டவரும் யாரு, இயேசு கிறிஸ்து. யாருக்காக சொல்லி பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்காக, நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து வந்து தேவன் என்ன பண்ணாரு, இந்த பாடுகளின் வழியாக அவரை வந்து உபத்திரத்தின் வழியாக என்ன பண்ணாரு, அவரை பூர்ணப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அடுத்த வசனம் படிங்க அப்படியே 18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் ம் நாளே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஸோ எல்லா வகையிலுமே சோதிக்கப்படுற விஷயங்கள் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ என்னதுன்னா சாண்டிஃபைட் சொல்றது வந்து இங்க வந்து ஒரு பரிசுத்த காரியங்களை பத்தி சொல்ல வரல. இங்க வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரித்தெடுத்து அவர் வந்து தேவன் என்ன பண்றாராம், ஒரு பர்டிகுலர் பர்பஸ், ஒரு வேலைக்காக என்ன பண்றாரு, அவரை பிரித்தெடுக்கிற சொல்லி பார்க்குறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்னை நானே பரிசுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லும்போது இவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்து அவர் என்னது பாவம் இல்லாதவர், அவர் குற்றமற்றவர். குற்றம் உள்ளது என்று சொல்பவன் யார் சொல்லி கேட்கிறார். ஓகே, அப்போ குற்றம் இல்லாதவர் எதுக்காக அவரையே பரிசுத்தப்படுத்தணும் சொல்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்ற வர கான்டெக்ட்டே, அங்க சுற்றுச்சூழலை மேல இருக்க வசனம் கீழே இருக்க வசனம் அது வந்து பாத்தீங்கன்னா அங்க பரிசுத்தத்தை பத்தி பேச வரல, பிரித்தெடுக்கிறத பத்தி பேச வர்றாங்க. எதுக்காகனா தேவனுடைய அந்த முக்கியமான அந்த வேலையை செய்யறதுக்காக. இப்ப அதுதான் நம்ம வந்து எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். என்ன வேலை, சகோதரர்களுக்கு எவ்விதத்துல வந்து என்ன பண்ணுமா, உண்மையும் நீதியும் உள்ள ஒரு பிரதான ஆசிரியர், கிருபையும் இரக்கமும் உள்ள ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கும்படிக்கு தேவன் என்ன பண்ணாரு, எல்லா வகையிலையும் அவரை வந்து என்னது சோதிக்கப்பட்டு பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு என்ன பண்றாரு, எல்லாருக்கும் வந்து கிருபையும் இரக்கமும் உள்ள பிரதான ஆசிரியர் இருக்கார் சொல்லி பார்க்குறோம். இப்போ வரைக்கும் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதனால்தான் வந்து பரிசுத்தம் ஆக்குகிறவரும் பரிசுத்தம் ஆனவர்களும். ஓகே, பரிசுத்தம் ஆக்குகிறவர் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து. ஓகே, யார் நம்மளை பரிசுத்தமாக்குறாராம். அதே போல ஏன்னா அவருடைய ரத்தத்தால் நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்படுறோம். அதே போல பரிசுத்தமாக்கப்படுற மக்கள் யாரு, நம்ம. ஓகே, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள், ஒரே ஃபேமிலி சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்றாரு, சகோதரர் சொல்லிட்டு சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு அவர் வந்து வெக்கப்படல சொல்லி பார்க்குறோம். ஓகே, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே சொல்றது இந்த வசனத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து 17ஆம் வசனம் படிங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி இல்ல அது செய்வதற்கு இல்ல, யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம் சொல்லும்போது நம்மளுக்கு என்ன புரியுது, இப்போ சத்தியத்தை சொல்றோம் நிறைய பேர்கிட்ட, அவங்க என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. ஆனா அது வந்து சிலது மண்ணில் விழுது, சிலது வழி அருகே விழுது, சிலது வந்து கற்பாறை மேல் விழுது, சிலது வந்து அவங்க இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முச்சலில் விழுது, சிலது வந்து நல்ல நிலத்துல விழுது. அப்போ உணர்கிற மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, இந்த வார்த்தை இப்படி சொல்லுதா சொல்லி உணர்ந்து என்ன பண்றாங்க, அதுக்கேற்ற கிரியைகளை செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்போ சத்தியத்தினாலே அவங்களை பரிசுத்தப்படுத்தும் சொல்லும்போது நம்ம வந்து சும்மா நம்ம படிச்சுட்டு போறது ஓகே, நம்ம சத்தியத்தினால நம்ம வந்து பரிசுத்தமாகறோம் சொல்லி சொல்றது வந்து பேச்சுனால கிடையாது, அது செய்கையினால இருக்கு சொல்லி பார்க்குறோம். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபேசியர்ல நம்ம படிக்கிறோம். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவன் என்ன பண்றாரு, சத்தியத்தை கொடுத்தா நம்மளை வந்து பிரித்தெடுக்கிறார் சொல்லி பார்க்குறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 படிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, பாருங்க, கேட்டு சத்திய வசனத்தை கேட்டீங்க. ஓகேவா, விசுவாசிகள் ஆன போது, இதான் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல யோவான் 17:17 படிக்கிறோம். ஓகே, சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் சொல்லிட்டு விசுவாசிகள் ஆன போது என்ன நடக்குது, ஞானஸ்தானம் பெறுறோம். பெற்ற உடனே என்ன கொடுக்கிறாரு தேவன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா தேவனுக்கு என்று பிரித்து எடுக்கிற விஷயம் சொல்லி பார்க்குறோம். இதை இன்னும் டீட்டெயில்டா என்ன பண்றாருன்னா பவுல் வந்து இந்த எபேசு சபைக்கே வந்து 2ஆம் அதிகாரத்துல விளக்குறாரு சொல்லி பார்க்குறோம். அது எப்படின்னு சொல்லி பாருங்க, முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ தேவன் வந்து நம்ம சத்தியத்தினால் எப்படி பிரித்து எடுக்கிறாரு, எதுக்காக பிரித்து எடுக்கிறாரு சொல்றது கூட வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து பாக்குறோம். 2:1 படிங்க.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ம் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து ம் நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். பாத்தீங்களா? நம்ம வந்து எல்லா மக்கள் உலக மக்கள் போலயே தான் நம்ம வந்து முற்காலத்துல இருந்தோம் சொல்றாரு. எல்லாமே தப்பு செஞ்சுட்டு தீமை செய்யற மக்களா தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்றாரு? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் ம் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே ம் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பாருங்க, கிறிஸ்துவை மூலமாய் நம்மள உயிர்ப்பித்தார், பிரித்தெடுக்கிறார். ஓகே, எது மூலமா? சத்தியத்தை கொடுத்து நம்மள வந்து பிரித்தெடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, முன்னாடி நம்ம உலக மக்கள் மாதிரியே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த உலகத்தின் நிச்சயின்படி தான் நம்ம என்ன பண்றோம்? மாம்சத்தின் நிச்சயின்படி தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். எல்லா தப்பிதங்களான காரியங்களும் செஞ்சிட்டு இருந்தோம். தேவன் நம்மள வந்து கிறிஸ்துவின் நிமித்தம் பிரித்தெடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது வந்து கிருபை. ஓகே, தேவனுடைய இரக்கம் சொல்லி பார்க்கிறோம். இது நம்மளுடைய செய்கையினால கிடையாது. நம்ம பழைய வாழ்க்கை வந்து நல்லபடியான வாழ்க்கைன்னு சொல்லி கிடையாது. எல்லாமே என்னது? கேடுள்ள வாழ்க்கை. நீதிமான் ஒருவனும் இல்லை, தீமை உள்ளவன் தான், தீமை செய்யறவன் தான் எல்லாருமே சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அடுத்து, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே ம் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை ம் வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக ம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி ம். உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரவும் செய்தார். பாருங்க, எல்லாமே கிருபை கிருபை கிருபை. எல்லாமே தேவன் என்ன பண்றாரு? அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய கிருபையின்படி, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் என்ன பண்றாரு? நம்மள பிரித்தெடுக்கிறார், உன்னதங்களிலே கொண்டு போய் சேர்க்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சத்தியத்தை கொடுத்து சொல்லி பார்க்கிறோம். அடுத்து, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ம் இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவு. ஈவுக்கு அர்த்தம் என்னது? கிஃப்ட். கிஃப்ட்னா என்னது? பரிசு. தேவன் கொடுத்த ஒரு பரிசு. ஓகே, நம்ம ஒண்ணுமே இல்லாத மக்களுக்கு நம்ம தேவன் வந்து என்ன பண்றாரு? கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து, ஒருவரும் பெருமை பாராட்டத்தபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. இதுக்கு எந்த வித கிரியைகளும் கிடையாது. இது முழுக்க முழுக்க தேவனே வந்து சர்டன் பீப்புளை தேவன் தெரிந்து கொண்டு அவங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் நம்ம சபையின் அழைப்பு சொல்லும் போது நம்ம என்ன பார்க்குறோம்? இது தேவனுடைய சாய்ஸ். தேவன் முன்குறித்த மக்கள். தேவனுடைய அவருடைய தீர்மானத்தின்படி யாரெல்லாம் அவர் முன்குறிக்கிறாரோ, யாரெல்லாம் அழைச்சிருக்கிறாரோ, அவங்க தான் என்ன பண்றாங்க? இந்த அழைப்புக்குள்ளேயே வராங்க, இந்த ஞானஸ்தானம் பெறுறாங்க, பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா வராங்க சொல்லி பார்க்குறோம். இது தேவனுடைய ஆதி ஸ்டார்டிங்ல என்ன பண்ணார்? தேவன் உலகம் தோன்றதுக்கு முன்னாடி முன்குறித்தார் சொல்லி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்குறித்தல்படி இதை திட்டம் சொல்லி பார்க்குறோம். அதனால தான் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இதை வந்து என்ன பண்ணியிருக்காரு? தேவன் வந்து திட்டம் போட்டிருக்காரு சொல்லி பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த மக்களை நான் வந்து என்னுடைய வேலைக்காக என்ன பண்றேன்? பிரித்தெடுக்கிறேன். எப்படி லேவியர்களை பிரித்தாரோ, எப்படி வந்து ஆரோன் உடைய குடும்பத்தாரை வந்து தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தோட வேலைக்கு வந்து பிரித்தெடுத்தாரோ, அது மாதிரி தேவன் என்ன பண்றாராம்? இந்த உலகத்துல இருந்து சில மக்களை அவருக்கென்று பிரித்தெடுக்கிறார் சொல்லி பார்க்குறோம். இந்த மக்கள் தான் தேவனுடைய பரலோக ஆலயத்துல வந்து அவரோடு கூட இருக்கிற மக்களா இருக்காங்க, அவருடைய வேலை செய்யற மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அடுத்து படிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாத்தீங்கன்னா இங்க கிறிஸ்து இயேசு மூலமா ஒரு சிருஷ்டிப்பு நடக்குதான். அதான் வந்து பாத்தீங்கன்னா புது சிருஷ்டிப்பு. ஒரு புதிய ஒரு சிருஷ்டிப்பு தேவன் உண்டு பண்றாரு சொல்லி போறோம். இந்த சிருஷ்டிப்பு வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் உண்டாவல, எல்லாம் மனுஷனுடைய யோசனையினாலும் வரல, இல்லை புருஷனுடைய சித்தத்தினாலும் கிடையாது. இது தேவனால் உண்டாக்கப்பட்ட மக்கள் சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து கிறிஸ்து இயேசுவினால் சிருஷ்டிக்கப்படுற மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு, நல்ல காரியங்களை செய்வதற்கு. அப்ப என்ன நல்ல காரியங்கள் சொல்றதா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம், அந்த நல்ல காரியங்கள் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க நம்ம பார்க்கறது என்னதுன்னா, தேவனுடைய திட்டத்தின்படி இவங்களை என்ன பண்றாரு? பிரித்து எடுக்கிறார். இங்க நம்ம பார்க்குற பாயிண்ட் என்னதுன்னா, அந்த ஹீகியோஸ் இல்லைன்னா
பரிசுத்தம் சொல்ற அந்த வார்த்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்லைன்னா சான்டிஃபிகேஷன் சொல்ற அந்த வார்த்தை தான் பார்க்குறோம். அதுக்கான அர்த்தம் என்னதுன்னா பிரித்தெடுக்கிறது. அப்போ உலகத்துல இருந்த மக்களை 1ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். எப்படி தேவன் வந்து பிரித்தெடுத்து தன்னுடைய வேலையை செய்யறதுக்காக, ஓகே, நற்கிரியைகள் செய்யறதுக்காக தேவன் கிறிஸ்து இயேசு மூலமாய் ஒரு உண்டு பண்ற ஒரு புதிய சிருஷ்டியை தான் என்ன பண்றாரு, தேவன் உருவாக்கிட்டு இருக்காரு சொல்லி போகிறோம். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவ வந்து நம்ம சகோதரன் சொல்லி சொல்றாரு. நம்மள உன்னதங்களில் கொண்டு போறது, மகிமையில கொண்டு போறதுக்கு தேவன் சித்தமுள்ளவரா இருக்கா சொல்லி பார்க்கிறோம். நம்ம அவருடைய புத்திர ஸ்வீகரணம் ஆவறதுக்கு வந்து தேவன் கிருபையா இருக்கிறா சொல்லி பார்க்கிறோம். இது தேவன் முன்குறித்த மக்கள் மட்டும்தான், இல்லைன்னா தேவன் யாரை இழுத்து கொள்றாரோ தேவன் அவங்க மட்டும் தான் வந்து என்ன பண்றாங்க, கிறிஸ்துவின் இடத்துல வராங்க சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு கொடுத்த நீர் அவர்கிட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மட்டும் தான் என்ன பண்றாங்க, இந்த அழைப்பையை தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கறதுனாலும் பாக்கியம் உள்ளவைகள் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கான காரணமே என்னதுன்னா, இந்த அழைப்புக்குள்ள வர்றதுக்கு யார் வந்து திட்டம் போட்டார் சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் தான் வந்து நம்மள சூஸ் பண்ணியிருக்காரு சொல்லி பார்க்குறோம். சபையாகிய மக்களை, இந்த மக்களை வரணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ சொல்லி பார்க்கும்போது மிக பெருசு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் பிரித்தெடுத்தார், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவருக்கென்று ஒரு சொந்த ஜனமாய் நம்மளை வந்து உருவாக்கியிருக்கார் சொல்லி பார்க்குறோம். இதுதான் நம்ம இங்கே பார்க்குற இந்த பரிசுத்தம் இல்லைன்னா சான்டிஃபிகேஷன், ஹோலினஸ் சொல்றதுக்கான அர்த்தம் சொல்லி பார்க்குறோம். அப்படியே படிங்க நெக்ஸ்ட். இல்லை இல்லை, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய செய்கி அந்த 10ஆம் வசனம் படிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், தேவனுடைய வேலை செய்யற மக்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, தேவனுடைய நல் வார்த்தைகளை சொல்ற மக்களா செய்கிற மக்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். அதை வந்து நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். முன்னதாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருன்னா என்னது, உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்காராம், நம்மள முன்குறிச்சிருக்காராம். ஓகே, நம்மள பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றதாம், தேவன் நம்மள பிரித்தெடுக்கிறதுக்கான காரியங்களை வந்து முன்னதாகவே அவர் ஆயத்தம் பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த உலகத்துல நீங்க எங்க பிறக்கணும், எங்க வளரணும், இந்த சூழ்நிலை என்னது எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்றாராம், ஆயத்தம் பண்றாராம், ப்ரிப்பேர் பண்றாராம். ஓகே, நீங்க ரேண்டமா நம்ம பிறக்கல, சபை மக்கள் சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த பிரித்தெடுத்தல் சொல்லும்போது இது எவ்வளவு பெரிய வேல்யூ பாருங்க. ஓகே, அதனால ஏசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா அவர் ப்ரே பண்ணும்போது, சீஷர்களுக்கு ப்ரே பண்ணும்போது கூட ப்ரே பண்றாரு பாருங்க. அவர்கள் உம்முடையவர்கள், நீர் எனக்கு தந்தீர், அவர்களுக்கு நான் என்ன பண்ணேன், நீர் நான் உம்மை பற்றி நான் வெளிப்படுத்தினேன் சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு கேர்ஃபுல்லா வந்து இயேசு கிறிஸ்து வந்து தேவன் கொடுத்த அந்த சீஷர்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்த சீஷர்களுக்கு எவ்வளவு உண்மையா வந்து தேவனை வந்து வெளிப்படுத்தினார் சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். 6ஆம் வசனம் படிங்க. அதுலயே யோவான் 17:6. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். பாத்தீங்களா, அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர் சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பத்துல இருந்தே தேவன் வந்து இவங்களை வந்து தெரிந்து கொண்டிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டு ப்ரிப்பேர்ட் இன் அட்வான்ஸ் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஆயத்தம் பண்ணிட்டு இருந்தா சொல்லி பார்க்கிறோம். அவர்களை இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அப்ப இவங்களும் பிறக்கிறாங்க, இவங்களும் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து கூட சீஷர்களா இருக்காங்க. அவர்களே எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள். அடுத்து அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது நான் அவர்களிடத்தில் உண்மை வெளிப்படுத்தினேன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஓகே, நீ எனக்கு சொன்ன எல்லா காரியங்களும் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லிட்டேன். என்னுடைய நீங்க அமிச்ச வேலையில நான் இவங்களுக்கு வந்து போதிக்க வேண்டிய எல்லா காரியங்களும் என்ன பண்ணிட்டேன், இவங்களுக்கு சொல்லிட்டேன் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது எங்க சொன்னாரு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க மத்தேயு கூட நம்ம பார்த்திருப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம், அதுல வந்து 10ஆம் வசனம் படிங்க. 10, 11 படிங்க. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்கள் சொல்லும்போது அநேக மக்கள் இயேசு கிறிஸ்து வந்து வராங்க, லார்ஜ் கிரௌட். 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, such a large crowd gather around him. ஓகே, அவங்க கிட்ட வந்து பேசும்போது இயேசு கிறிஸ்து உவமைகளா பேசுறாரு சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல மக்களுக்கு. ஆனா அடுத்து வந்து படிங்க 11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது,
அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பாருங்க, அவர்களுக்கோ கொடுக்கப்படல, ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் யாரு? நீங்க. தேவன் முன்குறித்த மக்கள் நீங்க சொல்றதை இங்க பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் நீங்க சொல்றதை காமிக்கிறாங்க. இஸ்ரேல் மக்களே ஏற்கனவே பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் தான். அதுலயும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரமேது இந்த மக்கள் சபையின் அழைப்புல வர மக்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அந்த பெந்திகோஸ்தி நாள்ல பரிசுத்தாவினால் மூலமா ஞானஸ்நானம் பெறும்போது இவங்க 120 பேர் என்ன பண்றாங்க? சபையில ஆரம்பம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணப்படுறாங்க. பின்பு 3000 பேர் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணப்படுறாங்க. இப்போ வரைக்கும் சபையின் அழைப்பு போயிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் அந்த சபையின் அழைப்பு முடியும் சொல்லி பார்க்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவன் கொடுத்த மக்கள், அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் கூட என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து செப்பரேட்டா சொல்லிட்டு இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை சொல்லி சொல்றாரு. அடுத்து வந்து படிங்க 16ஆம் வசனம். சரி, 16 அதுலயே 13 16. 16. 16. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் ம். உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஓகே, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் கேட்கிறதுனாலும் பாக்கியம் உள்ளவர்கள். இதை பார்க்கிறதுக்கு தீர்க்கதரிசிகள் கூட, நீதிமான்கள், பழைய ஏற்பாட்டுல இருந்த வாழ்ந்த நீதிமான்கள் கூட வந்து கேட்கறதுக்கும் காண்கிறதுக்கும் ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்படலப்பா சொல்லி சொல்றாங்க. இது உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய அழைப்பு வந்து எவ்வளவு பெரிய வேலைபிளான அழைப்பு சொல்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களை தேவன் வந்து பிரித்தெடுத்திருக்காரு அவருடைய வேலை செய்யறதுக்காக சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க 17. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, ட்ரூலி ஐ டெல் யூ. ஓகே, இதை வந்து அவங்களுக்கு கிடைக்கல, ஆனா உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய வேல்யூ, தேவன் நம்மளை வந்து தெரிந்து கொண்டதுக்கான அந்த புரிதல் நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். இது சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. அதனாலதான் வந்து அவர் சொல்றாரு யோவான் 17 வந்து நீர் கொடுத்தவர்கள் அவங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தினேன், எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு சொல்லி சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருந்து நான் உலகத்தார் அல்லாதது போல இவங்களும் உலகத்தார் அல்ல, இவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சொல்லி கூட வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வேணா படிங்க. நீங்கன்னா யோவான் 17:11 இருந்து. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், ம். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அடுத்து படிங்க. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பாத்தீங்களா? நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அந்த கான்டெக்ட் வருது பாத்தீங்களா? உலகத்துல இருந்து என்ன பண்ணாராம்? தேவன் பிரித்தெடுத்து கொடுத்த மக்கள் இவங்க. ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து மூலமா ஞானஸ்தானம் பெற்று அவங்க என்ன பண்றாங்க? உலகத்தார் அல்ல சொல்லி பார்க்கிறோம். அவங்க பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். நான் உலகத்தார் அல்லாதது போல இவங்களும் உலகத்தார் அல்ல. அடுத்து 15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உடைய சத்தியத்தினாலே அவர்களை பசுத்தமாக்கும். உடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஓகே, பாத்தீங்கன்னா அந்த கான்டெக்ட் உங்களுக்கு முழுமையா புரியும். அப்ப பாத்தீங்கன்னா தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோலி, பரிசுத்தம் சொல்லி பார்க்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய ஊழிய காரியங்களை செய்யறதுதான் வந்து பரிசுத்தம் சொல்லி பார்க்கிறோம். இல்லைன்னா வந்து சாண்டிஃபைட் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பிரித்தெடுக்குதல். ஓகே, அவருக்கென்று ஒரு சர்டன் பீப்புளை விளக்குறது சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து இங்க சொல்லப்பட்ட பரிசுத்தம். இதெல்லாம் வந்து நான் பரிசுத்தரா இருக்கும்போது நீங்களும் பரிசுத்தரா இருக்குன்னு சொல்லி அந்த பாயிண்ட் சொல்ல வரதை சொல்லி பார்க்குறோம். ஓகே, இது அப்படியே நம்ம இன்னும் சில வசனங்கள் படிக்கலாம். எதுனா இயேசு கிறிஸ்து வந்து எப்படி நான் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் சொல்லி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துக்கு எதுக்கு வந்தார் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று சபை மக்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு சத்தியத்தை விளக்குறதுக்காக, தேவனுடைய சித்தம் செய்யறதுக்காக, மனுக்குலத்தை மரணத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த நற்செய்தியை வந்து
தேவனுடைய நற்செய்தியை வந்து சொல்றதுக்காக. வேணா படிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவரோ அவர்களை நோக்கி, ம், நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், ம். இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஓகே. நான் மற்ற ஊர்களிலும் நான் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா நற்கிரியைகளை செய்யறதுன்னா என்னது? இல்லைன்னா வந்து நல்ல வேலையை செய்யறதுன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறதோ சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் எப்படி இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து நற்கிரைகளை செய்யறவராகவே சுத்தி திரிந்தாரோ, அதே போல நம்மளும் என்ன சொல்லியிருக்காருன்னா இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சியா இருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது எங்க சொல்லியிருக்காருன்னா அப்போஸ்தலர் ஆக்ஸ் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ம், நீங்கள் பலனடைந்து ம். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அது பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னதுன்னா எப்படி இயேசு கிறிஸ்து வந்து பிதாவை வந்து அறிவிச்சாரோ எல்லார்கிட்டயும், சகோதரர்கிட்ட எல்லார்கிட்டயும் அறிவிச்சாரோ, அதே போல நம்மள என்ன பண்ணணும், தைரியமாய் தேவனை வந்து என்ன பண்ணணும், கிறிஸ்துவையும் சாட்சியா அறிவிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கணும் எல்லா மக்கள்கிட்டயும். ஓகே. அதுக்காகவே அனுப்பப்பட்டேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இவர்களே நான் அனுப்புறேன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி நீர் என்னை அனுப்பினீரோ அதே போல நானும் என்ன பண்றேன், இவர்களே அனுப்புறேன். ஐ வில் சென்ட் them into the world. நானும் இவங்களை அனுப்புறேன் சொல்லி சொல்றாரு. ஆஸ் யூ சென்ட் மீ, என்ன என்ன நீர் வந்து நீ அனுப்பினீர்ல, யோவான் 17:18 படிச்சோம்ல, என்னை நீர் அனுப்பினது போல நானும் என்ன பண்றேன், இவர்களை வந்து உலகத்தில் அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் ரெண்டு ரெண்டு பேரா அனுப்புறாரு. போயிட்டு நீங்க சுவிசேஷத்தை போய் அறிவிங்க, தேவன் ராஜ்யம் செய்யுமா இருக்கு சொல்லி சொல்லுங்க. கேட்கறவங்க கிட்ட போய் நீங்க உங்களோட சமாதானம் உங்ககிட்ட நிலைத்திருப்பதாக சொல்லி சொல்லுங்க. அப்போ அவங்க சமாதானம் வந்து சமாதானத்தின் நற்செய்தியை வந்து சொல்லுங்க. ஓகே. அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சமாதானம் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க மண்ணை உதறிட்டு மண்ணை உதறிட்டு நீங்க அடுத்த வீட்டுக்கு போங்க, அடுத்த பட்டணத்துக்கு போங்க. இதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உலகம் எங்கும் எனக்கு சாட்சியா இருங்க சொல்ற அந்த வார்த்தையை தான் நம்ம வந்து செய்ய வேண்டிய கிரியையா இருக்கு சொல்லி போகிறோம். இந்த இப்ப இருக்கிற பூமி, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க டைம்ல கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் சாட்சியா இருக்கிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. சுவிசேஷம் மூலமாய் ஓகே நம்ம சாட்சியா இருக்கிறது தான் நம்ம வேலை. இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். வேணா இன்னொன்று வசனம் கூட படிக்கலாம். அப்போ மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் ம், என்றார். ம். ஆமென். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க, சீஷனாக்குங்க. எல்லார்கிட்டயும் போய் என்ன பண்ணுங்க, நற்செய்தியை போய் சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய கட்டளைகள் நான் கொடுத்த வார்த்தைகளை வந்து போய் சொல்லுங்க. ஓகே. நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி சீஷர்களுக்கு சொன்ன அந்த கடைசி கட்டளை சொல்லி பார்க்குறோம். ஓகே. இதான் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம படித்தோம். உலகம் எங்கும் போய் சாட்சியா இருங்க சொல்லி சொல்றது. ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஸோ அப்போ உலகத்திலேருந்தே நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கோம். இதுதான் நம்ம ரோமரில் கூட படிக்கிறோம். ரோமன்ஸ் 12ஆம் அதிகாரம். நம்ம வாழ்க்கையை என்ன பண்றோம், ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்ம ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கறத நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஓகே. 12:1-2 படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, ம், நீங்கள் உங்கள் சரீரங்களை ம், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ம், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஓகே. தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கறது தான் நம்ம செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எப்போ நம்ம வந்து ஞானசனம் எடுக்கிறோமோ அப்போ நான் உலகத்துக்கு மறிச்சுட்டு தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறேன். அதனால தான் சத்தியத்தினால அவர் பரிசுத்தமாக்கும் சொல்லும்போது சத்தியத்தினால என்ன பண்ணோம், எபேசியர்ல நான் படிச்சோம் பார்த்தீங்களா, அவங்க ஞானசனம் எடுத்த உடனே என்ன ஆகுது, பரிசுத்தாவி மூலமா என்ன பண்றாங்க, பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பின்பு என்ன பண்றாங்க, அவங்க உலகத்துக்கு வாழாதபடிக்கு, உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாதபடிக்கு அவங்க சிந்தை எண்ணங்கள் அவங்க எல்லாமே வந்து புதிதாக்கப்பட்ட அவங்க என்ன பண்றாங்களா, கிறிஸ்து இயேசு மூலமா ஒரு புது சிருஷ்டியா என்ன பண்றாங்க, உருவாகுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட மக்களை என்ன பண்றோம், நம்ம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூர்ணமான சித்தம் என்னதென்று அதுக்கேற்றபடி நம்ம என்ன பண்ணோம், நடந்து கொள்ற மக்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே. இதுதான் வந்து நம்மளுடைய
அழைப்புன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட மக்கள் செய்ய வேண்டிய கிரியை சொல்லி பார்க்குறோம். படிங்க 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். பார்த்தீங்கன்னா பிரித்தெடுக்கப்பட்ட வேலைனா இதுதான் சொல்லி பார்க்குறோம். நம்ம செய்ய வேண்டிய கிரியை. தேவனுடைய சித்தம் என்னது? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுறது. ஸோ அப்படி எல்லா மக்களும் ரட்சிக்கிறதுக்கான அந்த சுவிசேஷத்தை வந்து நம்ம அறிவிக்கிறது தான், அறிவிச்சு சாட்சியா இருக்கிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கு. சபையின் பக்தி விருத்தியின் காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து செய்ய வேண்டிய கிரியா இருக்கு. இப்படி நம்ம செய்யும்போது நான் என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாளுக்கு நாள் நான் என்ன ஆகும், அந்த தேவனோட வார்த்தைகளை சொல்றதுனாலையும் தேவனுடைய அந்த நற்கிரியைகளை செய்யறதுனாலையும் நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுத்தமாக வரவங்களா இருக்கோம் சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோன் வந்து எப்படி ஆரோன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாங்க. அவங்க எப்படி பரிசுத்தமானாங்க சொல்றதை நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். யாத்திராகமம் 30:30, எக்ஸோடஸ் 30:30. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஓகே, அவர்களை நீர் அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. எனக்கு ஆசாரிய ஊழியம் பண்ணணும் சொல்லி சொல்லும்போது கான்செக்ரேட், உங்களை என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க, தனியா பிரித்து எடுத்து அவங்கள வந்து அபிஷேகம் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க தான் எனக்கு வந்து ஆசிரிய ஊழியம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ அதே போலதான் தேவன் என்ன பண்றாரு, நம்மள வந்து சபையாகிய மக்களை வந்து அவருடைய ராஜரீக ஆசிரிய கூட்டமா நம்மளை வந்து பிரித்து எடுக்கிறார் சொல்லி பார்க்குறோம். இது எங்க பார்க்குறோம்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ம் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாகவும் ம் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, அவருக்கு சொந்தமான ஜனம், பரிசுத்த ஜாதி, தேவனுடைய சொந்த சம்பத்து சொல்லி பார்க்குறோம். அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக என்ன பண்றோமா, நம்ம ஆசிரியராக இருக்கோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ராஜரீக ஆசிரியராக இருக்கோம். என்ன பண்றோமா, நம்ம அவருடைய மகிமையின் புகழ்ச்சிய அறிவிக்கிற சொல்ற அந்த வசனம் திருப்பி படிங்க 9ல. அவருடைய நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. பாத்தீங்களா என்னதுன்னா, நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம், நம்ம இருளில் இருந்த மக்களை அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்துட்டு ஞானஸ்தானத்து மூலமா நம்மளை வந்து தெரிந்து கொண்டு தேவன் பிரித்து எடுத்து உலகத்துல இருந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற சொல்ற ராஜரீக ஆச்சரிய கூட்டமாய் தேவன் வந்து உண்டு பண்றாரு. அவரோட சொந்த சம்பத்தா இருக்கிறோமா, பரிசுத்த ஜனமா இருக்கிறோமா, அவருடைய மக்களா இருக்கோம் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நம்ம இங்க வந்து பாக்குறது. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா தேவன் நம்மளை பிரித்தெடுக்கிறார் சொல்றது எத்தனை வசனம் நம்ம பாக்குறோம். எதுக்காகனா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஓகே கூட்டமா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஆசிரியராகிய ஆரோனை வந்து பிரித்தெடுத்தாரோ தேவன் தன்னுடைய ஆலயத்துல வேலை செய்யறதுக்கு, அது மாதிரி நம்மளை பிரித்தெடுக்கிறாராம். எப்படி அவங்க பரிசுத்தம் வராங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிலே படிங்க. யாத்திராகமம் எக்ஸோடஸ் 30 வந்து 25லேருந்து 29 படிங்க. 25லேருந்து 26, 29. அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்க கடவுள். அதனாலே ஆசாரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். ஓகே, பாத்தீங்கன்னா அவைகளை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம், டேபர்னக்கிள். ஓகே, இமேஜ் போடுறேன்.
பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து இதான் இந்த வியூவு. ஓகே, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குத்து விளக்கு, ஆல்டரு, அப்புறம் டேபிள், இங்கே மண்ணா இருக்கும். எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அந்த ஆயில்னால என்ன பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க சொல்லி சொல்றாங்க. துடிக்கிறது சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மேஜை மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணா இருக்குது, அந்த சாரி அந்த ரொட்டி சமூக தப்பம் இருக்கு. அந்த சமூக தப்பத்தை வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து பரிசுத்தமாயிடுன்னு சொல்லி பார்க்குறோம், வைக்கிறதுனாலயே தொடுறதுனால. அது மட்டும் இல்லாதபடிக்கு உள்ள ஆசாரியர், இவர் தான் வந்து ஆசிரியர் சொல்லி பார்க்குறோம். ஆரோன் வம்சத்துல வந்து ஆசிரியர் பிரீஸ்ட். அவர் உள்ள போய் எதெல்லாம் தொடுறாரோ, அப்ப தொடர்ந்து இவரும் என்ன ஆகுறாரு, ஆசிரியராகிய பிரீஸ்டும் வந்து பரிசுத்தம் ஆகுறாரு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய வேலைகளை உள்ள வந்து போய் வேலை செய்யும் போதே என்ன வராங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் ஆகுறாங்க சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரிதான் நம்ம தேவனுடைய நற்கிரியைகளை, தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய புகழ்ச்சியின் காரியங்களை ஓகே நம்ம சாட்சியை அறிவிக்கும் போதே நம்மளும் என்ன வரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் வரும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் நம்ம இங்க பார்க்குற முக்கியமான விஷயம். அப்போ நம்ம எதனால பரிசுத்தம் வரும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாவத்தை ஒடுக்கிறதுனாலயோ, பாவத்தை நீக்கிறதுனாலயோ, பாவத்துல இருந்து நம்ம விலகி ஓடுறதுனாலயோ பரிசுத்தம் வர்றது கிடையாது. நம்ம வந்து எதனால பரிசுத்தம் வரும் சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நற்காரியங்களை செய்யறதுனால நம்ம வந்து பரிசுத்தம் வரும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, பாவம் செய்யாம இருக்கிறது நல்லதுதான். ஓகே, பாவம் செய்யக்கூடாது சொல்றது நல்லதுதான். பாவம் தப்பிதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லதுதான். அதுக்கு வந்து தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் தருவாரா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இருக்காங்க. அங்க பசங்க இருக்கும்போது வந்து நல்லா படிக்கிறவனுக்கு வந்து ரிவார்ட் தருவாங்களா? அந்த அவனுக்கு வந்து நல்லா ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனுக்கு மெடல் தருவாங்களா? இல்லைன்னா வந்து ஓட்டப்பந்தயத்துல வந்து வெற்றி பெறவனுக்கு மெடல் தருவாங்களா? இல்லைன்னா வந்து ஓட்டப்பந்தயத்துல வந்து நான் வந்து நானே கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணேன், நானே வந்து இந்த மாதிரி இங்க இருந்து அவ்வளோ தூரம் நான் வந்து டெய்லியே வந்து நான் ஓடி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணேன், பயிற்சி பண்ணேன், நானே வந்து காலையில் 5 மணிக்கு இல்லை 4 மணிக்கு எழுந்துச்சி நான் என்ன பண்ணுவேன், 2 ஹவர் நான் ஓடி வந்தேன், அதனால அவங்களுக்கு ப்ரைஸ் தருவாங்களா? ஸோ அவங்க வந்து பல வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கிட்ட வந்து ஓடி இருக்கலாம், எல்லாம் அந்த மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஆனால் கடைசியில் வந்து யார் வந்து ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ் இருக்கு. இவன் கஷ்டப்பட்டதுனால இவனுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா நீ செய்ய வேண்டிய கடமை தான் செய்கிற. ஓகே, நான் பயிற்சி பண்ணுறேன். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு கிரைட்டீரியா. நீ திருடக்கூடாது, நீ தப்பு செய்யக்கூடாது சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பாயிண்ட். இதனால தேவன் வந்து நம்மளை வந்து மேல பரலோகம் கொண்டு போயிடுவார் சொல்லி சொல்றது வந்து தப்பு. பிதாவின் சித்தம் என்னதோ அது தெரிஞ்சு செய்யறது தான் வந்து உண்மையான அழைப்பின் காரியமே சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து பிரித்தெடுக்கப்பட்ட அழைப்பின் காரியமே சொல்லி பார்க்குறோம். அப்ப பார்க்கும்போது இங்க நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்துல சொல்ல பார்க்கும்போது என்னதுன்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து நம்ம செயல் பண்ணுமா. ஆனால் தான் நம்ம ஏற்கனவே அடிக்கடி நம்ம எடுக்கிற வசனம் கூட பார்த்தீங்கன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்குறோம், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுற வந்து என் பரலோகத்தில் வரமாட்டான், யார் என்னுடைய பிதாவின் சித்தம் செய்யறாங்களோ ஓகே அவன் மட்டும் தான் என்ன பண்ணுவான், தேவன் ராஜ்யத்துல வந்து நுழைவான்னு சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. மிச்ச பேர்லாம் என்ன சொல்றாரு, அக்கிரம சிந்தக்காரரை என்னை விட்டு அகண்ட போங்கன்னு சொல்லி சொல்றாரு, ஈவில் டுவர்ஸ். இதெல்லாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீங்க அதை கீழே படிச்சீங்கனாலும் இருக்கும். ஓகேவா, பிதாவின் சித்தம் செய்யறவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியுமா, அந்த ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆக முடியும் சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் டைரக்டான வசனங்கள். பார்த்தீங்கன்னா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நம்ம அறிஞ்சு அதன்படி நம்ம வந்து செயல்படுற மக்களா இருந்தால் தான் நம்ம வந்து அந்த அந்த ஓட்டத்தை வந்து வெற்றி பெற முடியும். நம்ம வந்து இச்சை அடக்கம், இல்லைன்னா வந்து நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன், நான் தப்பே செய்யறது இல்லை, நான் டிவி பார்க்கறது இல்லை, நான் பொய் சொல்றது இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து நல்லவனா இருக்கிறேன் சொல்லி சொல்றதுனால யாருமே வந்து ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது சொல்லி பார்க்குறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்காரன் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து நல்ல போதுகிறேன், நான் நித்திய ஜீவன் பெற நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு இதை நியாயப்பிரமாணத்தை பின்பற்றிய சொல்லி கேட்டாரு. கேட்கும்போது ஆமா எல்லாத்தையும் பின்பற்றிருக்கேன், சின்ன வயசுலேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்கிட்ட அதை எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன், நான் அப்புறம் நித்திய ஜீவன் பெற நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நீ எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னாடி வா சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்போ வந்து அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் இருந்ததுனால அவனால் வர முடியல சொல்லி பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க இல்லைன்னா வந்து ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் வருவது அரிது. ஊசியின் காதுல ஒட்டகம் கூட வந்துடும், ஆனா வந்து ஐஸ்வர்யன் வருது அரிது. ஆனால் தேவனால் கூடாது, மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு சொல்லி போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல வந்து சகேயு வந்து ஐஸ்வர்யனா இருக்காரு, எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து பின்னாடி ஃபாலோ பண்றவரா இருக்காரு சொல்லி போகிறோம். ஓகேவா, சகேயு ஒரு ஆயக்காரன். அவர் வந்து என்ன பண்றாரு, மனம் திரும்பி பணக்காரனா இருக்கிறாரு. அவர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
பின்பற்றுறவரா இருக்கார் சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்க முக்கியமான விஷயமே என்னதுன்னா தேவனுடைய அழைப்பு, அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்மளுடைய கிரியை கிடையாது. ஏன்னா ஆயக்காரன் வந்து எந்த வித கிரியையும் செய்யல. அதே நேரத்துல ஆயக்காரன் வந்து எந்த வித என்னதுன்னா பரிசுத்தமான நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை வந்து கீழ்ப்படியல. ஓகே, எல்லாத்தையுமே வந்து பின்பற்றல. அவன் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னது, நான் ஒரு பாவி, என்னையே வந்து தேடி வந்திருக்கீங்களே இயேசு கிறிஸ்துவே, நான் அதனால என்ன பண்றேன், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுறேன். ஓகே, விட்டுற சொல்லும்போது இந்த பணம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு நான் உண்மை பின்பற்றுறேன், உமது சேவை செய்யறேன், உமது வேலை செய்யறேன். ஓகே, உமது நாமத்தை நான் என்ன பண்றேன், சாட்சியை அறிவிக்கிறேன். உண்மை நான் வந்து என்ன பண்றேன், எல்லா வகையிலையும் நம்ம ஃபாலோ பண்றேன். ஓகே, உமக்கு நான் வந்து என்ன பண்றேன், சீஷனா இருக்கிறேன் சொல்றதுதான் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்ற ஆளா இருக்காரு. அப்போ இந்த வீட்டிலே என்ன வந்து ரட்சிப்பு வந்து சொல்லி சொல்றாரு. ஆனா அவனும் என்ன இல்லை, என்னை பின்பற்றி வா சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அவனுக்கும் என்ன பண்ண இல்லை, விருப்பம் இல்லை இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுறதுக்கு, அவரை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு. அவனுக்கு என்ன இருக்கு, சுய நீதி சுய காரியங்கள் தான். நான் சின்ன வயசுல இருந்து நான் என்ன பண்றேன், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வரேன், இந்த பாவத்தை போக்கும் கிரியைகளை நான் செஞ்சுட்டு வரேன், என்னுடைய சுய பரிசுத்தம் தான் வந்து பெருசு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசத்தை வந்து அவனுக்கு கொடுக்க தேவையில்லை. ஆனா இந்த பாவியாகிய இந்த ஆயக்காரனாகிய சகையுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த இருக்கிற விசுவாசம் தான் வேணும், எனக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் வேணாம் சொல்லி என்ன பண்றாருன்னா தேவனுடைய நற்கிரியைகளை செய்யறதுக்கு, பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சு அறிஞ்சிக்கிறதுக்கு அவர் வராரு. அதே நேரத்தில் அவரும் என்ன பண்றாரு, கிறிஸ்துவின் சீஷரா மாறுறாரு. அவர் சித்தத்தை செய்யறவங்களாவும் சாட்சியம், இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாகவும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற மக்களாகவும் சகை மாறுறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சொல்லும்போது. ஸோ அப்போ பரிசுத்தம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய நற்கிரிகளை செய்யறது தான் வந்து பரிசுத்தமா இருக்கு தவிர மற்றபடி நம்ம வந்து பரிசுத்தமாக்கணும், நம்ம வந்து சுத்திகரிக்கணும், அப்பதான் வந்து நம்ம பரலோகம் போக முடியும் சொல்றதெல்லாம் இங்க கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நம்ம ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு வசனம் மட்டும் படிச்சிடலாம், படிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஆதலால் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இனம் உண்டு. ரோமர் 15:16 அதானே? 16 ரோமர் 15ஆம் அதிகாரம் அவன் மேல இருக்க வசனம் படிங்க. 15ஆம் வசனம் 14ஆம் வசனம் அப்படி அதுல இருந்து படிங்க. இல்ல திருவிழியத்துல இருந்து திருவிழியத்துல படிங்க. நான் எடுக்கிறேன் திருவிழியம். ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 16ல இருக்கு. ரோமர் 15:16 படிங்க. அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரனா ஆக்கிற்று. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கை ஆகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி சரி சொல்றாரு. அது தமிழ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. 15 படிங்க. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனா இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை அதிகமாக தைரியமாக எழுதுகிறேன். ஓகே, அது திருப்பி படிங்க ஒரு வாட்டி. இல்லைன்னா அதை வந்து எதுல இருந்து படிங்கன்னா 14ல இருந்து படிங்க, 14ல இருந்து. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவருமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஓகே, அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும் பலிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனா இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு. பாத்தீங்களா, புறஜாதி மக்களுக்கு பலி, அவங்க பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய
பிரியமான மக்களா இருக்கிறதுக்கு நான் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசிரியராய் நான் வந்து என்ன பண்றேன், புறஜாதிகளுக்கு மக்களுக்கு நான் வந்து ஊழியக்காரனா இருக்கிறேன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். ஓகே, இங்க இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இதே வசனம் வந்து ரோமர்ல வந்து என்னதுன்னா, டு பி a minister of Christ Jesus to the Gentiles, புறஜாதி மக்களுக்கு நான் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு ஆளா இருக்கிறேன். He gave me the priestly duty. ஓகே, இந்த ஆசிரிய வேலையை வந்து எனக்கு கொடுத்திருக்கார் for proclaiming the gospel of God, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. so that gentile might become a offering acceptable. பாத்தீங்கன்னா புறஜாதி மக்களை தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாய், ஓகே, என்ன பண்றாங்களா, சாண்டிஃபைட் பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் ஆவறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் ஆவறாங்க, சாண்டிஃபைட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஓகே, ஞானஸ்தானத்தப்ப என்ன பண்றாங்க, பிரித்தெடுக்கப்படுறாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்றதா இருக்கு கடைசியா இந்த பரிசுத்த பத்தி சொல்லும்போது. அப்போ சாண்டிஃபைட் இல்லைன்னா ஹீகியோஸ் சொல்ற வார்த்தை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பிரித்தெடுக்குதல் சொல்லி பார்க்குறோம். இங்கே இந்த வார்த்தை பார்க்குறோம்னா பார்க்கலாம், ரோமர் 15:16 அந்த வசனத்தை எடுக்கிறேன். இந்த கிரேக்கத்தில் நம்ம போய் பார்த்தோன்னா அங்கே வந்து சாண்டிஃபைடு சொல்லும்போது ஹீகியோஸ் 37. ஓகே, செட் அப்பார்ட். ஓகே, ஐ மேக் ஹோலி, ட்ரீட் as ஹோலி, செட் அப்பார்ட் as ஹோலி, பிரித்தெடுக்கிறது சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து ஹீகியோஸ். நம்ம இதுதான் இங்கேயும் பார்த்தோம் ஹீகியோஸ், இங்கேயும் பார்க்குறோம் ஹீகியோஸ். ஓகே, இதுதான் பரிசுத்தம் சொல்லி பார்க்குறோம். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேணா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த டே 40ல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ், டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.